அடிவயிறு எப்பவுமே ஹீட்டாக, வெயிட்டாக, பல்கியாக, நிறைய கேஸ் ஃபார்மேஷனோட இருக்கா? இந்த மாதிரி. இந்த மாதிரி உங்களுக்கு அடிக்கடி அடிவயிறு வெயிட்டாக இருக்குது, கேஸ் ஃபார்ம் ஆகிடுது, டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, இதுக்கான ரீசன் என்னன்னு நம்ம இது வரைக்கும் யோசிக்கல அப்படின்னா இப்போவாது யோசிங்க. தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு வழியாக வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறத, நமக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்மளோட இந்த பிரச்சனை ஏன் உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக உங்களோட சிறுகுடல் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறதோ அல்லது வரப்போகுது அப்படிங்கிறதோ உங்கள் உடல் உங்களுக்கு உணர்த்துகிற ஒரு வார்னிங் சிக்னலாக நீங்கள் இதை எடுத்துக்கணும். பிரச்சனை கொஞ்சம் தீவிரமாக இருக்குது அல்லது ஆரம்பக்கட்ட நிலையில் இருக்குது அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கான்றதை வாட்ச் பண்ணுங்கள். அடிவயிறு வெயிட்டாவோ, பல்கியாவோ அல்லது கேஸ் ஃபார்மேஷன்ஸ் இருந்தால், முதல் விஷயம் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, ரொம்ப வீக்காக இருப்பீங்க. என்னதான் நல்ல வீட்டு உணவுகள் ரிச்சாக சாப்பிட்டாலும் டைஜஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியில்லைன்னு உங்களால் உணர முடியும். நிறைய கேஸ் ஃபார்ம் ஆகிட்டு அங்கங்கே உடம்புல வந்து நிறைய கேஸ் வந்து சுருக்குன்னு குத்துற மாதிரி சிலருக்கு ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் ஷோல்டர் பெயினிங், இந்த இடத்துலையோ கொஞ்சம் பின்பகுதிகளோ ஷோல்டர் பெயின் இருக்கும். எல்போஸ் வரைக்குமே அந்த பெயின் ரேடியேட் ஆகிற மாதிரி இருக்கும். சிலருக்கு கை ஃபுல்லாக இந்த இடங்கள், அந்த சுண்டு விரல் சைட்ஸ்லலாம் குடைச்சல் மாதிரி இருக்கும். பாடி ஃபுல்லாக ஹீட் அதிகமாக இருக்கும், மாறி மாறி ஹீட் தெரிகிற மாதிரி இருக்கும். எப்பவுமே பாடி கதகதப்பாக சூடாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். பர்டிகுலராக உங்களோட அடிவயிறு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குங்க. கேஸ் ரிலீஸ் ஆகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். தலைப்பகுதிகள் மட்டும் சூடாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்பவுமே எமோஷ்னலாக வீக்காக இருப்பீங்க. சட்டுன்னு ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது கடகடன்னு கண்ணில் தண்ணி வந்துடும். ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டெஃபினட்டாக இருக்கும். கூடுதலாக ஞாபக மறதியும் சேர்ந்துருக்கும். காதோட முன்பகுதிகள் இந்த இடங்களில் வந்து கழுத்தோட முன் சைடில் இங்கெல்லாம் உங்களுக்கு வலி இருக்கிற மாதிரி இருக்கும், ஸ்டிஃப்னஸோ வலியோ. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் ஏதாவது ஒன்றாவது இருக்குங்க. இந்த சிரமமோட உங்களோட பல்கி அடிவயிறும் சேர்ந்து பல்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன இருக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சஃபர் ஆகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக அதுக்கான அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிங்க.